சென்னை பெரம்பூரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாய் உடைந்ததால் சாலையில் ராட்சத பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். சிலம்பரசன், தேசிய நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாயானது உடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இது போக்குவரத்துக்கு எந்த அளவுக்கு இடையூறா இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 10 அடி ஆழத்தில் ராட்சத பள்ளம் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி சென்று வருகின்றன. சென்னை புலனிவரில் இருந்து மாநகரில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் அதற்கான பூமிக்கு அடியில் பாதிக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய குழாய் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றன. இந்த உடைப்பின் காரணமாக பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலைகளில் வெள்ளப்போக்கு வெளியேறி வீணாக அதிக அழுத்தத்தின் வெளியேறினால் நீரால் தேசிய நெடுஞ்சாலை ஒரு பகுதியாக கடுமையாக சேதமடைந்தவுடன் சாலைகளும் சேதமடைந்து வருகின்றன. சுமார் 10 அடி ஆழத்தில் இந்த 15,000 அடி ராட்சத பள்ளம் உருவாகி வருகிறது. மேலும் சாலையில் பல பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இதனால் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்து வருகிறது. பாதுகாப்பு கருத்தில் சம்பவ இடத்திற்கு போக்குவரத்து மாற்றி விடப்பட்டு இருக்கிறது. இது குறித்து தகவல் தெரிவித்து வந்த சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அவசரமாக சம்பவ இடத்தில் விரைந்து சென்றனர். முதலில் குடிநீர் விநியோகத்தை நிறுத்தி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். படிப்படியாக நீரின் வெளியேற்றம் கட்டுப்படுத்தப்பட்டது. தற்போது சேதமடைந்த குழாயின் சீரமைப்பு பணிகள் பள்ளத்தில் மூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பழைய நிலைக்கு கொண்டு வரும் வரை இந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. சென்னை பெரம்பூரில் தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத பள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்துக்கு கடுமையான சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சிலம்பரசன்.